அந்த ஸ்ட்ரென்த்தை கூட்டணும், அதோட கிக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும், அண்ட் அந்த சாராயத்தோட விலை கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னா, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த சாராயம் குடிக்கிறதுனால ஒருத்தருக்கு கண் பாதிப்பு ஏற்படுது. இப்போது ரீசெண்டாக அந்த சாராயம் குடித்து நிறைய பேர் கண் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, கண் பார்வையே போயிருக்கு. ஏன் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆப்டிக் நர்வ், அந்த கண்லேருந்து மூளைக்கு போகிற நரம்புக்கு போகிற ரத்த ஓட்டம், அதில் இருக்கிற அணுக்கள்லாம் டேமேஜ் ஆயிடுது. ஏன் ஏதாவது நம்ம யூஸ்வலாக குடிக்கிறது இத்தைல் ஆல்கஹால்னு பேர். அதில் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், அண்டு உடம்புக்கு அவ்வளோ டேமேஜிங்காக இருக்காது. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்ட்ரென்த்தை கூட்டணும், அதோட கிக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும், அண்டு அந்த சாராயத்தோட விலை கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த மித்தைல் ஆல்கஹாலுங்கிற அந்த ஸ்பிரிட்டை கலந்து குடிச்சிருக்கிறாங்க. அதனால் நிறைய உறுப்புகள் டேமேஜ் ஆகிருக்கு, அண்டு கண்ணும் டேமேஜ் ஆகிருக்கு. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கண்ணும் டேமேஜ் ஆகிருக்கு, உயிர் இல்லாதவங்களுக்கும் கண்ணும் போயிருக்குது, மற்ற உறுப்புகளும் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னா, இது ஒரே வழி, அந்த ஆல்கஹால் எத்தைல் ஆல்கஹாலே நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம்னா அதே ஒரு ட்ரீட்மெண்ட். ஏன்னா அது போய் அந்த ரிசப்டர்ஸில் போய் அந்த மித்தைல் ஆல்கஹால் இருக்கிறதுல குயிக்காக போய் அட்டாச் ஆகி இந்த மித்தைல் ஆல்கஹாலை கம்ப்ளீட்டாக வெளியே தள்ளிடும். பட் இதெல்லாம் சீக்கிரமாகவே பண்ணணும், ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளார இது பண்ணணும். அண்டு அடுத்தது அவங்களுக்கு இன்கேஸ் இப்போது டேமேஜ் ஆகிருக்குது, ஆப்டிக் நர்வ் இன்ஜுரி ஆகிருக்கு, கண் பார்வை பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் தான் ஒரே வழி. இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸ் போட்டு பார்க்கலாம், அண்ட் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அண்ட் ஹைப்போபேரிக் ஆக்சிஜன். இது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஒரு நீங்கள் இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஒரு நேரில் பாருங்கள். ப்ராப்ளி ஒரு சொல்யூஷன் காத்திருக்கு.